தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற இருக்கிற கிளை கழக திறப்பு விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரம் கிழக்கு மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்வை இன்று கொடி மற்றும் பெயர் பலகையை திறந்து வைக்க இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலர் ஐயா முத்து விஸ்வநாதன் அவர்களே, கரும்பு விவசாய அணி மாநில செயலர் ஐயா ஆர் சக்திவேல் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஐயா செஞ்சி ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாவட்ட செயலர் ஐயா சந்திரபிரபு அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் ஐயா உலகநாதன் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மயிலம் ஒன்றியத்தினுடைய மேற்கு அவைத்தலைவர் ஐயா முருகன் அவர்களே, மேற்கு ஒன்றிய செயலர் முத்துவேல் அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலர் குமார் அவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிளை பொறுப்பாளர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்று இரண்டாவது நாளாக நாம் அனைவரும் கிளை கழகங்களை அமைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று 14 இடங்களிலும் இன்று 7 இடங்களிலும் கிளை கழகங்களை அமைக்கிற பணியை, பெயர் பலகை திறக்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக இந்த கூட்டேரிப்பட்டு இடத்திலே அரசியல் கட்சிகள் கூட்டம் போடுவதும் தங்களுடைய பலத்தை காண்பிக்கும் விதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே 140 கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய, சோறு போடக்கூடிய, பசி இருக்கக்கூடிய உழவர்கள் இன்னும் இந்த கூட்டேரிப்பட்டிலே ஒன்று திரண்டு அவருடைய வலிமையை நிரூபிக்காத நிலை இருந்ததை போக்கி இன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இங்கு பெயர் பலகை திறப்பு விழா நடக்க இருக்கிறது. இந்த கூட்டேரிப்பட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களே, தொழிலாளர்களே அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அன்பான வணக்கங்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம், பல்வேறு சமூக நல இயக்கங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு வாகன ஓட்டுநராக, ஒரு தொழிற்சங்க உறுப்பினராக, பல்வேறு சமூக நல உறுப்பினர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கெல்லாம் கட்டுப்படியாக கூடிய விலையிலே தொடர்ச்சியாக உங்களை பசியாற்றக்கூடிய, உணவு தரக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நாங்கள். விவசாயிகள் போராட்டம் என்பது விவசாயிகளுக்கானது அல்ல. விவசாயிகள் வாழ்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் விவசாய பெருமக்கள் ஏன் தொடர்ச்சியாக உணவுப் பொருட்களுக்கு, காய்கறிகளுக்கு, கீரைகளுக்கு, நெல்லுக்கு, கரும்புக்கு, கோதுமைக்கு, பழங்களுக்கு ஏன் விலை நிர்ணயம் கோருங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கும் போது விவசாயிகிட்ட இருந்து 3 ரூபாய்க்கு கொள்முதல் பண்றாங்க, 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 60 ரூபாய்க்கு சந்தையில் விற்கும் போது, 50 ரூபாய்க்கு விற்கும் போது விவசாயிட்ட தக்காளி இல்லை. ஆக விலை ஏற்றத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் பொதுமக்கள். அதுல பலன் பெறக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இடைத்தரகர்களும் வியாபாரிகளும். ஆக பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும், விவசாயிகளும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படாமல் இயங்க வேண்டும், அவர்களுக்கும் கட்டுப்படியாகிற விலை வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் பொதுமக்களும் விவசாயிகளும் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டமாக விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். 2006ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அமைத்த இந்திய விவசாயிகள் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த MS சாமிநாதன் அவர்கள் வகுத்து கொடுத்ததுதான் இந்த திட்டம். எப்பொழுதுமே நிரந்தரமாக ஒரே விலையிலே தொடர்ச்சியாக கட்டுப்படியாக விலையில உணவுப் பொருட்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக, நியாய விலை கடை மூலமாக மக்களுக்கு வழங்கப்படும். விவசாயிடமிருந்தும் கட்டுப்படியாக விலையில் கொள்முதல் செய்யப்படும். ஆக அரசுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதால் மிகப்பெரிய லாபம். விவசாயிகளிடமிருந்து 3 ரூபாய்க்கு வியாபாரி வாங்குறது அரசாங்கம் 5 ரூபாய்க்கு வாங்கலாம். பொதுமக்களுக்கு 25 ரூபாய்க்கு விற்கிறது 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம்.
அது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய திட்டமாக வணிகத்தை தான் நாங்கள் உங்களுக்கு முன்னிலைப்படுத்துகிறோம். அந்த திட்டத்தை செயல்படுத்துமாறு அரசியல் கட்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அரசியல் சார்பற்ற, கட்சி சார்பற்ற, மதம் சார்பற்ற, ஜாதி சார்பற்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அனைத்தையும் கடைந்த விவசாயிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள், இளைஞர்கள், மூத்தவர்கள் அனைவரும் இணைந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமந்தோறும் கிளைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வெற்றி வரும்போது, கோரிக்கைகள் நிறைவேறும் போது மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இந்த அரசுகள் கல்வியை கொடுக்கவில்லை, அதை காசாக்கி இருக்கிறார்கள். மருத்துவத்தை கொடுக்கவில்லை, அதை வணிகமாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய லட்சங்களும் கோடிகளும் இருந்தால்தான் மருத்துவம் பார்க்க முடியும், நமது குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு கல்வியும் மருத்துவமும் தனியார் மயமாக்கப்பட்டதாலும் வணிகமயமாக்கப்பட்டதாலும் தொழிலாளர்கள் முதல் விவசாயிகள் வரை இன்னைக்கு யாருமே குழந்தைகளை இன்னைக்கு படிக்க வைக்க முடியாமல், அந்த பள்ளி கட்டணம் கட்ட முடியாமல், அந்த மருத்துவமனை கட்டணம் கட்ட முடியாமல், நோய்க்கு வைத்தியம் பார்க்க முடியாமல் சிரமப்படுவதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த திட்டம் வருமானால், இந்த நிலை திட்டம் வராமல் இதே நிலை நீடிக்குமானால் உணவு பொருளுக்கும் நீங்கள் தனியார் கம்பெனியிடம் கையேந்த வேண்டியிருக்கும். பருப்பை நாங்கள் விளைவிக்கிறோம், ஆனால் நீங்கள் கடைகளிலே தனியார் கார்பரேட் கம்பெனியுடைய பருப்பை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் நெல்லை விளைவிக்கிறோம், அடிமாட்டு விலைக்கு எங்களிடமிருந்து கொள்முதல் செய்கிறார்கள், ஆனால் உங்களால் வாங்க முடியாத அளவுக்கு அரிசியை வியாபாரிகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பொருள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இருந்து அனைத்து பொருட்களுமே உங்களிடம் அதிகபட்ச லாபம் வைத்து வணிகர்களும் பெருந்தனக்காரர்களும் இடைத்தரகர்களும் கூட்டு கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உணவுப் பொருட்களும் நியாயமான விலையிலும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற விலையிலுமான அந்த குறைந்தபட்ச ஆதரவு திட்டம் நிறைவேற்றப்படும் போது இங்க இருக்கக்கூடிய உழவர் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயன்பெறும், நாடு வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதைத்தான் அடிப்படை நோக்கமாக கொண்டு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்கு பொதுமக்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு கட்சி பேதம் பார்க்கக்கூடாது.